குவைத் தீ விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. குவைத் தீ விபத்தில் காயமடைந்த திண்டிவனத்தைச் சேர்ந்த ஷெரீப் மருத்துவமனையில் அனுமதி. விபத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு உதவி கிடைக்க அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சென்னையின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை. ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பணிக்குழுவை அமைத்தது திமுக. பொன்முடி, கே.என். நேரு, ஏவா வேலு உட்பட 9 அமைச்சர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். G7 மாநாட்டில் பங்கேற்க இன்று இத்தாலி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணம். எந்த தொகுதியில் MP பதவியை தொடர்வது என்று மக்களை கேட்டு முடிவு. வயநாடு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கையில் ராகுல் காந்தி அறிவிப்பு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் படகு கவிழ்ந்து 80க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்றதே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது இந்திய அணி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் அமெரிக்க அணியை வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேற்றம். இனி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. சென்னையில் 3வது நாளாக பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. அரும்பாக்கம், நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், வில்லிவாக்கம், போரூர், ராமாபுரம், வலசரவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதேபோன்று புறநகர் பகுதியிலான அம்பத்தூர், ஆவடி, ஐயப்பாக்கம், திருமுல்லைவாயல் உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. வானக்கன்காடு, கல்லாலங்குடி உள்ளிட்ட இடங்களில் சுமார் அரை மணி நேரம் மழை பொழிந்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மின் இணைப்பு வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் கைது செய்யப்பட்டார். பல்லடம் அண்ணாநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பைஜ் அகமது தன்னுடைய வீட்டிற்கு மின் இணைப்பு பெறுவதற்கு மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் மின் இணைப்பு வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பைஜ் அகமது கொடுத்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரசாயனம் தொடங்கிய நோட்டுகளை அவரிடம் கொடுத்து அனுப்பினர். அந்த பணத்தை மின்வாரிய அலுவலகத்தில் உதவி செயற்பொறியாளர் சுரேஷ் பாபுவிடம் கொடுத்த போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கைது செய்தனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் வீட்டுமனைக்கு தடையில்லா சான்று வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலக உதவியாளர் விஜயகுமார் என்பவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். அங்கன்வாடியில் புதிதாக சேர்ந்த சிறுவர் சிறுமியருக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடத்தி கல்வி பயணத்தை தொடங்கி வைத்த அங்கன்வாடி பணியாளருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவ மாணவியருக்கு விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் சிவகாசி அருகே சங்கரலிங்கபுரத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் அங்கன்வாடி பணியாளர் ஜெயலானியின் ஏற்பாட்டில் புதிதாக சேர்ந்த சிறுவர் சிறுமியருக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சிறுவர்களை தன் மடியில் அமர வைத்து மஞ்சள் கலந்த அரிசியில் அ ஆ எழுத வைத்து அவர்களது கல்வி பயணத்தை ஜெயலானி தொடங்கி வைத்தார். அட்மிஷன் போடுற மாதிரி அங்கன்வாடி அட்மிஷன் போடுவோம். ஸோ எல்லாமே
புதுசாக அட்மிஷன் ஆன குழந்தைங்க இவங்களுக்கு ஆனா போட வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே இளைஞர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பிரேஸ்லெட் பறித்த 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அங்கநாத வலசைச் சேர்ந்த சாமுவேல் தனது நண்பர்களுடன் திருப்பத்தூர் சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். டிஎம்சி காலனி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவர்களிடம் அடையாளம் தெரியாத 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி 2 செல்போன் மற்றும் வெள்ளி பிரேஸ்லெட்டை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட கோகுல், சரண், நரேன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 2 செல்போன் மற்றும் வெள்ளி பிரேஸ்லெட்டை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக நிர்வாகிகளுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். எடப்பாடியில் உள்ள பயணியர் மாளிகைக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக அதிக வாக்குகள் பெற்றதற்கும் தேர்தல் பணியில் சிறப்பாக பணியாற்றியதற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் அதன் பிறகு எடப்பாடி தொகுதிக்கு கட்சி நிர்வாகிகளுடன் சிறிது நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்து இன்று முடிவெடுக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பாஜக கூட உங்களுடைய கூட்டணி அப்படி தொடருமா இல்லை நீங்கள் தனித்து போட்டியிட ஐடியா ஏதாவது இருக்கா சார்? விக்கிரவாண்டியில் எங்களுடைய நிர்வாக குழு நாளை கூடுகிறது. கூடி நாங்கள் எங்களுடைய முடிவை அறிவிக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தல்தான் தங்களுடைய இலக்கு என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் பிறந்த நாளை ஒட்டி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினார். அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய புசி ஆனந்த் 2026 தேர்தலில் மக்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். எங்களுடைய இலக்கு 2026 என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது எங்களுடைய பணி மிக சிறப்பாக இருக்கும். அந்த பணி நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வது சரியாக இருந்தால் எங்களுக்கு 2026 நீங்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை தருவீர்கள்.